அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எஸ்பிஐயோட ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். எஸ்பிஐயோட ப்ளூ சிப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பெஸ்ட்டு லம்சம் பிளான் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். ஸோ எஸ்பிஐயோடைய ப்ளூ சிப் ஃபண்ட் அப்படிங்கிறது டாப் 100 கம்பெனிஸ், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த டாப் லெவலில் இருக்கும் இல்லைங்களா 100 கம்பெனிஸு, அவங்களில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதான் இந்த எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. டாப் கம்பெனிஸ்னால் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ஸு, ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இது மாதிரி பெரிய பெரிய பேங்க்ஸு, பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்டு மூலமாக. இது லார்ஜ் கேப் ஃபண்டு. அண்டு இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா லோ ரிஸ்க் அண்ட் ஸ்டேபிள் க்ரோத் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம். இந்த எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இது கொஞ்சம் சேஃபர் சைடு அப்படின்னு பார்க்கப்படுது. அதே போல் ஒரு 5-10 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் வைக்கிறப்போ ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் எஃப்டி ஆர் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. ஏன்னா எஃப்டி பிபிஎஃப்லாம் இப்போ இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்ருக்கு. அதை கம்பேர் பண்ணுறப்போ இதில் கொஞ்சம் ரிட்டர்ன் நல்லா கொடுக்குற மாதிரி தெரியுது. ஓகேங்களா. ஸோ என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிமம் தேவைப்படும், டேக்ஸ் ரிலேட்டடாக நம்மக்கிட்ட எவ்வளோ காசு எடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ சிப் ஃபண்டோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபண்டோட சைஸு 52,000 கோடிக்கு மேலே தான் இருக்குது. அப்படின்னா என்னென்னா நிறைய பேர் இந்த ப்ளூ சிப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. ஏன்னா டாப் 100 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதனால். ஸோ ஃபண்டு சைஸ் பிக்காக இருக்குது. தட் மீன்ஸ் ட்ரஸ்டடாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒன்றா பார்க்கப்படுது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 0.81% தான் வருது. ரெகுலரில் போடுறீங்க, அதாவது எஸ்ஐபி மாதிரிலாம் போடுறீங்கன்னா 1.5% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்துடுது. அதே போல் என்ட்ரி லோடு, அதாவது என்ட்ரி ஃபீஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நத்திங், நோ எக்ஸ்ட்ரா சார்ஜெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. எக்ஸிட் லோடு எடுத்துட்டிங்க அப்படின்னா 1 இயர்க்குள்ளே நீங்கள் எக்ஸிட் ஆகுறீங்க அப்படின்னா 1% சார்ஜ் எடுத்துப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே, ஒரு லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் 1% அப்படின்னா 100 ரூபாய் எடுத்துப்பாங்க. ரைட்டுங்களா. அதே போல் 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸிட் ஆகுறீங்க இந்த ஃபண்டில் இருந்து அப்படின்னா 0% தான் சார்ஜஸ் எடுப்பாங்க, பிரச்சனை இல்லை. அடுத்து டெபாசிட் லிமிட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த ஸ்கீமில் அமௌண்ட்டு போடணுன்னா எவ்வளோ மினிமம் அப்படின்னு பார்த்தோன்னா, லம்சமாக நீங்கள் ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மினிமம் 5,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 1,000 ரூபாய் 2,000 அப்படின்னு சொல்லிட்டு டாப்அப் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுவே எஸ்ஐபியாக போடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மினிமம் ஒரு மாதத்துக்கு 500 ரூபாயிலிருந்து கூட தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இதுக்கு லாக்இன் பீரியட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க, லாக்இன் பீரியட்லாம் எதுவும் வைக்கல. அடுத்து ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்ப்போம். ஆஸ் ஆஃப் நவ் ப்ளூ சிப் ஃபண்டு வந்ததுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வேல்யூலேருந்து குறையவும் செய்யலாம், கூடவும் செய்யலாம். சிஏஜிஆர் அப்படின்னா காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட். ஓவராலாக காம்பவுண்ட் பண்ணி எவ்வளோ க்ரோத் ரேட் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்குதுன்னு தான் இதில் அப்ராக்சிமேட்டாக பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே வர்றது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். ஸோ 1 இயர் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்துட்டோன்னா, அதாவது 1 இயர்க்கு மட்டும் போட்டு எடுத்தவங்களுக்கு 13% ரிட்டர்ன் அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கு. 3 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 14% கொடுத்துருக்கு. இதுவே 5 இயர் ரிட்டர்ன் எடுத்துட்டிங்கன்னா 13 to 14% அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கு. அதுவே 10 இயர் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு 12 to 13%. 15+ இயர்ஸ் கொடுக்குறவங்களுக்கு பார்த்துட்டிங்க, அதாவது 15+ இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு 13% பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். காம்பவுண்டிங்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதா விஷயம். சரி, இந்த எஸ்ஐபி ப்ளூ சிப் ஃபண்டில் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் தாராளமாக ஓகே இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பண்ணலாம். வெதர் இட் இஸ் லம்சம் ஆர் எஸ்ஐபி, மினிமம் அமௌண்ட் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது சேஃப்டியாக அதே சமயம் க்ரோத்தும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இதில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். லாங் டைம் வெல்த் கிரியேட்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷன்.
எஃப்டி, பிபிஎஃப் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் ரிட்டர்ன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 1 இயருக்கு வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி அடுத்து ஹவு டு இன்வெஸ்ட் அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? என்னென்னலாம் ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரி வேணும். பேன் கார்டு, ஆதார் கார்டு அண்ட் பேங்க் அக்கௌண்ட்டு. ஸோ இது வந்து எஸ்ஐபியோட மியூச்சுவல் ஃபண்ட் ஆப் இருக்குது ஆர் வெப்சைட் இருக்குது. அது ரெண்டில் நீங்கள் எதில் வேணாலும் போயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் புரோக்கர்ஸ், அதாவது க்ரோ ஆப்பு, ஜீரோதா ஆப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் ஆர் புரோக்கர் ஆப்பில் நீங்கள் வந்து எஸ்ஐபி ப்ளூ சிப் ஃபண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. எஸ்ஐபி ப்ளூ சிப் ஃபண்டை சூஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஆப்ஷன் கேட்கும் லம்சம் ஆர் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மாதம் ஒரு ₹500 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்குன்னா நீங்கள் எஸ்ஐபி சூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு லம்சமாக வந்து ஒரு அமௌண்ட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதாவது ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் லம்சம் வந்து சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ண வேண்டியது தான். ஸோ இதுக்கு வந்து தனியாக, அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து எடுக்க மாட்டாங்க. எக்ஸிட் ஆகிறப்ப தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து டேக்ஸு. ஸோ நீங்கள் 1 இயர்க்குள்ளே லெஸ் தென் 1 இயர் வந்து நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்குள்ளேயே வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வருது இல்லையா? அதாவது இப்போ ஒரு ₹1,00,000 போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ₹10,000 வருது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ரிட்டர்ன் வருது அப்படின்னா அது மேலே அந்த 10,000 மேலே 15% டேக்ஸ் வந்து போடுவாங்க. அதுவே மோர் தென் 1 இயர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அப்போ என்ன டேக்ஸ் வரும் அப்படின்னா 10% டேக்ஸ் ஆன் ப்ராஃபிட். அதாவது ப்ராஃபிட் மேலே 10% டேக்ஸ் போடுவாங்க. அதுவும் வந்து ப்ராஃபிட் வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் இந்த மோர் தென் 1 இயர் அப்படின்னு வர்றப்போ அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஆகிடுது. ஸோ ப்ராஃபிட் மோர் தென் 1.25 lakhs இருக்கணும். அதாவது ப்ராஃபிட்டாக மட்டும் உங்களுக்கு 1.25 லட்சம் இருந்தால் தான் அது மேலே டேக்ஸ் போடுவாங்க, இல்லைனா போட மாட்டாங்க. ஓகே. ஸோ ஆவரேஜாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இதுதான் வந்து கொடுத்துருக்கேன். இதுவே எக்ஸாக்டானு நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஒரு ₹50,000 லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், ஒரு ₹1,00,000 லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதாவது இது வரைக்கும் மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போ 1 இயருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு 50,000 அப்படின்னா ஒரு 12% ரிட்டர்ன் கொடுக்குன்னா 56,000 வரும். அதுவே 3 இயர் அப்படின்னு போடுறீங்கன்னா ஒரு 13%, 3 இயர்லேருந்து எல்லாமே 13% உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ₹72,140 வரும். அதுவே 5 இயருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 92,000, அதாவது 50,000 உங்களுக்கு 92,000 மாறிடும். அதுவே 10 இயருக்கு வந்து நீங்கள் அதை போட்டிருக்கீங்க அப்படின்னா 1,69,000 மாறிடுது. அதுவே 15 வருஷத்துக்கு நீங்கள் போடுறப்போ 3,12,714 வந்து வருது. ஸோ இவ்வளோ அமௌண்ட் வர்றப்போ உங்களுக்கு லாங் டேர்மில் 10% வந்து டேக்ஸும் போடுவாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா 1.25 லட்சத்துக்கு மேலே ப்ராஃபிட் மட்டும் வருது. அதுவே நீங்கள் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு அதே ப்ராஃபிட் அந்த 13% நான் போட்டிருக்கேன் ஆவரேஜாக. 1 இயருக்கு 1,13,000 வரும். இதுவே 3 வருஷம் போடுறப்போ 1,44,000 வரும். அதுவே 5 வருஷம் போடுறப்போ 1,84,000 வந்து வருது. அதுவே 10 இயர் போடுறப்போ 3,39,000, அதாவது ₹1,00,000 வந்து 10 வருஷத்தில் 3,39,000 மாறிடும். அதுவே 15 வருஷம் வைக்கிறப்போ 6,25,000 வந்து மாறும். இது வந்து 13% ரிட்டர்ன் கொடுக்குற பட்சத்தில். அதே நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏன்னா சில நேரங்களில் டவுன் ஆகிற வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இது டாப் 100 கம்பெனிஸ் அப்படிங்கிறனால ஒரு ரொம்ப சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. ஸோ என்னென்னலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கிளாரிட்டியாக சொல்லிட்டேன் எஸ்பியோடைய ப்ளூ சிப் ஃபண்டில். ஸோ இது சம்மந்தமாக வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது இல்லாமல் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.